30 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பெயர் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த ஆறுங்கிற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த 9ங்கிற எண் மிகப்பெரிய விஷயத்தை செய்யும். அப்போது என்னதான் விதித்த விதி நம்மளுக்கு பிறவி எண் விதி எண் நம்மளுக்கு தவறாக இருந்தாலும். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாசு சின்னதுரை. எண்கணித மாற்றங்கள் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது தான். அதாவது நியூமராலஜி பிரகாரம் நம்ம பெயர் மாற்றிக்குவோம், நம்ம ஏடிஎம் பின் நம்பர் வச்சுக்குவோம், வாகனங்கள் எடுக்கிறோம், அல்லது நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோமோ எண்கணித மாற்றங்கள், கம்பெனி பெயர் மாற்றிக்குவோம். இது மாதிரி நிறைய நம்ம நியூமராலஜியில் இருக்குதுங்க. இது ஏன் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விளக்கம், சரிங்களா? அதாவது பிறந்த தேதி அப்படிங்கிறது உங்களால் மாற்றவே முடியாது. அப்போது பிறந்த தேதிங்கிறது அப்படியே தான் இருக்கும். நம்ம அதுதான் விதி அப்படிங்கிறது. அந்த விதியை நாம் மதியால் மாற்றவே முடியாது, எது பிறந்த தேதியை. அதே சமயத்தில் பிறந்த தேதியில் இப்போ ஒரு பிறந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி இருக்குதுங்க. அந்த தேதியை நாம் மாற்றவே முடியாது, சரிங்களா? நீங்கள் என்னதான் பரிகாரம் பண்ணுங்க, இல்லை என்னதான் நம்ம பண்ணுங்க, எதை பண்ணாலும் பிறந்த தேதிங்கிறது விதி, அதுதான் விதித்த விதி, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதே கட்டங்கள் இருக்கிறதையும் கிரக சூழ்நிலைகளை மாற்றவே முடியாது. அதனால தான் நாம் என்ன பண்ணணும், எண்கணிதம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மாற்றிக்கலாம். இந்த பிறந்த தேதியை மாற்ற முடியாதுன்னா கண்டிப்பாக நேம் சேஞ்ச் பண்ணலாம். நேம் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டே நம்மளுக்கு 3 முறை நம்மளுக்கு அலோடு கொடுத்துருக்குது. கெசட்டில் மாற்றுறதுக்கே நம்மளுக்கு 3 முறை அலோடு கொடுத்துருக்குது. அப்போ நம்ம 3 முறை தாராளமாக மாற்றலாம். பெரிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, 30 வருஷத்துக்கு ஒருக்கா பெயர் மாற்றணும் அப்படின்றாங்க. அதுதான் நம்மளுக்கு சரியான முறைகள் அப்படிங்கிறாங்க. அப்போ 30 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பெயர் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது விதிகள், சரிங்களா? அதே நம்மளுக்கு இப்போது ஏடிஎம் பின் நம்பரு, அதை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் மாற்றிக்கலாம். அதே நம்மளுக்கு கார், நம்ம வண்டி மாற்றிக்கிறோம், அது எத்தனை தடவை நிற்கலாம். மொபைல் நம்பரு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எத்தனை மொபைல் வேணாலும் மாற்றிக்கலாம். அதே கம்பெனி நேம் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இது நம்ம எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா படம் பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே ஆர் அப்படிங்கிற எழுத்துல தான் நம்மளுக்கு கதாநாயகங்களே உருவாக்கார். அவர் வச்சிருக்கிறது ஆர் அப்படிங்கிறத நம்மளுக்கு சரியாக பயன்படுத்துவார். இந்த ஆறுங்கிற எழுத்து எப்பவுமே ஒரு உயர்வான விஷயத்தையும் ஒரு உயர்வான தன்மையும் நல்ல விஷயத்தையும் இந்த ஆர் அப்படிங்கிற எழுத்து நம்மளுக்கு சொல்லும். நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த ஆறுங்கிற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு புத்திசாலியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லும். இதே பாக்யராஜ் பார்த்திங்கன்னா இந்த ஆறுங்கிற எழுத்தில் தான் நம்மளுக்கு மோதிரமே போட்டிருப்பார், நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். இன்னொன்று, இந்த 9 எழுத்தில் தான் நம்ம அவர் டிஆர் எப்போவுமே அந்த படமெல்லாம் வச்சுருப்பார். உயிரோட ரோசா, மைதிலினி காதலி, இதே மாதிரிலாம் நம்ம இந்த 9 எழுத்துக்களில் தான் நம்ம அவர் பெயரே வைப்பார். படத்தோட பெயரே எல்லாமே 9 எழுத்துக்கள் தான். 9 எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு முடியும். நீங்கள் எத்தனை படம் கூட்டி பார்த்தீங்கன்னாலும் அது 9 எழுத்துல தான் முடியும். அப்போ 9ங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை செய்யும். ஆனால் யார் கூட சேர்றாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை பார்த்துக்கணும். ஆனாலும் இந்த 9ங்கிற எண் மிகப்பெரிய விஷயத்தை செய்யும். அப்போது என்னதான் விதித்த விதி நம்மளுக்கு பிறவி எண் விதி எண் நம்மளுக்கு தவறாக இருந்தாலும் மற்ற விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நியூமராலஜியை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, செவ்வாய் சூரியன் 4ஆம் பார்வையை நம்மளுக்கு பார்த்துருது. சனியும் நல்ல பலமாக தான் கொடுக்குது. ஆனாலும் இவங்களுக்கு அரசு வேலை இல்லை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நேம் மாற்றணும்னா இவங்களுக்கு ஒரு ஜீபூம்பை பண்ண மாதிரி அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சூரியன் செவ்வாய் பார்த்துருது, சனியை பக்கபலமாக கொடுக்குது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பக்கபலமாக கொடுக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு சரியாக அமையல ஜாதக விஷயத்தில். அப்படிங்கும்போது நேமோ அல்லது நம்ம ஒரு கம்பெனி நேமோ அல்லது மொபைல் நேமோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம நியூமராலஜியில் செய்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு உடனே ஒரு வேலை கிடைக்கிறது, மற்ற விஷயங்கள் செய்கிறது எல்லாமே குயிக்காக அமையும். அதுக்காக தான் நம்ம நியூமராலஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏன்னா
இது விதித்த விதியை நம்ம மாற்றவே முடியாது. இப்போ ஒரு பேங்க்கில் போய் நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்குறோம். அக்கௌண்ட் நம்பர் கேட்கும்போது அவங்க அதுதான் கொடுப்பாங்க. நாம் வந்து போய் கேட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் ஏடிஎம் பின் நம்பரு நாம் வச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து விதிங்கிறது என்ன, இதுன்னா நம்மளுக்கு வந்து பிறவியின் விதி அதுதான். ஆனால் விதியை மதியால் வெல்லலாம். இந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். இதில் ஏதாவது நம்மளுக்கு தேவைப்பட்டது அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாற்றங்கள் நியூமராலஜியில் நம்மளுக்கு வந்து கம்பெனி நேமு, நம்மளுக்கு அவர்களோட நேமு, ஏடிஎம் பின் நம்பரு, அல்லது நம்ம வந்து கார் நம்பரு, மொபைல் நம்பரு, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னோம்னா நமக்கு எப்போவுமே நம்ம நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த விஷயங்கள் பயன்படுத்தி தான் நாம் வந்து இதை செயல்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கூப்பிடுங்க, பேசுவோம் சார். சரிங்களா? மிக்க நன்றிகள், வணக்கம்.